அழகர் கோவில் 108 திவ்ய வைணவ தேசங்களில் ஒன்று. ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஸ்தலமாகும். சித்திரை திருவிழா என்றாலே கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வுதான் நினைவுக்கு வரும். இந்த அழகரையும் மலையையும் காவல் காத்து வருபவர்தான் 18ஆம் படி கருப்பண்ணசுவாமி. அழகர் கோவிலின் ராஜகோபுர கதவு வருடம் முழுவதும் அடைக்கப்பட்டிருக்கும். வருடத்தில் ஒரு நாள் மட்டுமே அந்த கதவு திறக்கப்படும். கருப்பண்ணசாமிக்கு என்று உருவம் எதுவும் கிடையாது. மூடப்பட்ட கதவு, பூசப்பட்ட சந்தனம், கதவை அலங்கரிக்கும் மாலைகள் என கம்பீரமாக காட்சி தருகிறார் கருப்பண்ணசுவாமி. இங்கே மிகப்பெரிய அறிவாள் உள்ளது. அழகர் கோயில் மூலவருக்கு பரமசுவாமி என்று பெயர். நின்ற கோலத்தில் எள்ளுற ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் எழுந்தருளிருக்கும் இந்த இறைவனின் உற்சவருக்கே அழகர் என்று பெயர். வடமொழியில் சுந்தரராஜன். பேரில் மட்டுமல்ல, அவரின் தோற்றமும் கொள்ளை அழகு. உலகில் இவர் அழகுக்கு நிகரான உற்சவ மூர்த்திகள் இல்லை என்பது அனைவரின் கருத்து. அதனால்தான் அதை கவர்ந்து போக நினைத்தான் மலையாள தேசத்தைச் சேர்ந்த மன்னன் ஒருவன். ஆனால் பாதுகாப்பான கோட்டையிலிருந்து அழகரை கவர்ந்து வருவதென்பது இயலாத ஒன்றாக இருந்தது. எனவே அந்த பணியை 18 மந்திரவாதிகளிடம் ஒப்படைத்தான். அவர்கள் அழகரை கவர்வதற்கு முன் அவரின் சக்தியை வேறு இடத்துக்கு மாற்றும் முயற்சியில் இறங்கினர். ஆலயத்துக்குள் மறைந்திருந்து மந்திரம் ஜபிக்க ஒரு மந்திர மையை பயன்படுத்தினர். அந்த மையை கண்களின் இமைகளில் பூசிக்கொள்ள அவர்கள் உருவம் மறைந்துவிடும். அப்படி தந்திரமாக மறைந்திருந்து அழகரின் மூர்த்தத்தில் இருந்த சக்தியை களவாட முயன்றனர். கயவர்களின் திட்டத்தை முறியடிக்க திருவுள்ளம் கொண்ட பெருமாள் கோயில் பட்டர் ஒருவரின் கனவில் தோன்றி மந்திரவாதிகள் குறித்து எச்சரித்து மறைந்தார். கண்விழித்த பற்றோ மந்திரவாதிகளை பிடிக்க ஓர் உபாயம் செய்தார். மறுநாள் காலை நிவேதனத்துக்கு வழக்கமாகச் செய்யும் பொங்கலில் அளவுக்கு அதிகமாக மிளகு சேர்த்து ஆலயம் முழுவதும் உருட்டி வைத்தார். பொங்கலின் வாசனையால் ஈர்க்கப்பட்ட மந்திரவாதிகள் அதை எடுத்துத் தின்றனர். அடுத்த கணம் அதிகமாகச் சேர்க்கப்பட்டிருந்த மிளகினால் உண்டான காரம் தாங்காமல் கண்ணீர் விட்டனர். கண்ணீரில் கண் இமைகளில் இட்டிருந்த மை அழிந்தது. மை அழிந்ததும் அவர்களின் மாய சக்தி மறைந்து அவர்களின் உருவமும் வெளிப்பட்டது. உடனே அங்கிருந்த காவலர்கள் அவர்களை பிடித்துக் கொன்றனர். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒரு படிக்கட்டில் புதைத்தனர். மந்திரவாதிகளுக்கு துணையாக வந்த காவல் தெய்வத்தையும் மந்திர சக்தியால் பிடித்துக் கட்டினர். அந்த தெய்வமோ அழகரின் அழகில் மயங்கி தான் இனி இங்கிருந்து அழகருக்கு காவல் செய்வதாகச் சொல்லியது. அதற்கு கூலியாக தினமும் அழகருக்குச் செய்யப்படும் அர்த்தஜாம நிர்மால்ய நிவேதனங்களை தனக்கு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டது. அதற்கு எல்லோரும் சம்மதிக்க இன்றளவும் 18ஆம் படி கருப்பாக இருந்து அழகரை பாதுகாக்கிறது. 18ஆம் படிக்கு கருப்பின் காவலை தாண்டி எதுவும் உள்ளே செல்ல இயலாது. தினமும் நூபுர கங்கையில் இருந்து அழகருக்கு கொண்டுவரப்படும் தீர்த்தத்தை கருப்பனின் சந்நிதியில் வைத்து அது தூய்மையாகக் கொண்டுவரப்பட்டது என்று பிரமாணம் செய்த பின்னே உள்ளே கொண்டு செல்ல இயலும். கருப்பனிடம் செய்யும் பிரமாணம் நீதி தேவன் சந்நிதியில் செய்யும் பிரமாணத்துக்கு இணையானது.